BMW. பிஎம்டபிள்யூட ஃபுல் நேம் பவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ். இதுதான் இதோட ஃபுல் நேம். இது 1916 கார்ல் ராஃபும் அண்ட் ஜோசப் ராஃபும் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த நிறுவனத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது முழுக்க ஃபிளைட்டோட இன்ஜின்ஸ் தயாரிக்க தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 1923 முதலாம் உலக போர் முடிவுக்கு வரும்போது ஃபிளைட்டோட இன்ஜின்ஸை செய்ய தடை விதிக்கிறாங்க. அது மூலயமா இவங்களோட ஃபிளைட் இன்ஜின்ஸ் தயாரிக்க கம்பெனி இயங்க முடியல. அதற்கு மாறாதான் பைக்ஸ் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. R32 என்ற ஃபர்ஸ்ட் பைக்கை ரிலீஸ் பண்றாங்க. இவங்க இதோட மட்டும் நிறுத்தாம 1928 காஸ் டிக்ஸி என்ற கார் கம்பெனியை வாங்கி இவங்க BMW என்ற கார் தயாரிப்பு நிறுவனத்தை மாற்ற. லோகோ ஒயிட் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் பவேரியன் கொடியோட நிறத்திலையும் இருக்கணும் சொல்றாங்க. ஃபிளைட்டோட ப்ரொபலர் இந்த டிசைன்ல இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த டிசைன் இவங்களுக்கு பிடிச்சு போய் இதே டிசைன் கார்லயும் வச்சு இந்த காரை ரிலீஸ் பண்றாங்க. 1939 1945 இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகி ஜெர்மனிக்கு ஃபிளைட் இன்ஜின்ஸும் பைக்ஸும் தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு முடிவுக்கு வரும்போது இவங்க கம்பெனில நிறைய லாசஸும் டேமேஜும் ஏற்படுது. இது மூலியமாவே இவங்க கம்பெனியை விற்க முடிவு பண்றாங்க. 1960 குவாண்டாக் என்ற குரூப் இந்த கம்பெனியை வாங்குது. அதர் கம்பெனிஸ் தான் நியூ கிளாசிக் கார்ஸா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் பவர்ஃபுல்லான லக்ஸுரியான காரை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலியமாவே இந்த பிராண்ட் நல்ல பிரபலமாகுது. நிறைய இடத்துல வாங்கவும் செய்யறாங்க. நிறைய மார்க்கெட்டை பில்ட் பண்றாங்க, ஏர்ன் பண்றாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள 2007 தான் வந்தாங்க. சென்னைக்கு பக்கத்துல உள்ள மறைமலை நகர் இந்த ஊருக்குள்ளதான் இவங்க ஃபேக்டரி அமைஞ்சிருக்கு. இவங்க BMW கம்பெனியை மட்டும் நிர்வகிச்சு வரல, ரோல்ஸ் ராய்ஸ் மினி இந்த 2 கார் கம்பெனியோட ஃபேக்டரிஸும் இவங்க தான் நிர்வகிச்சு வராங்க. அதனாலவே இந்த கார் கம்பெனி லக்ஸூரியான ட்ரீம் காராவும் இது இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் கார் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.